வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது தீபாவளி ஸ்பெஷல். தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட்ஸ்லாம் பண்ணுவீங்கல்ல, அதில் எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி இந்த ஜாங்கிரி. ஜாங்கிரி வீட்டில் பண்ணும்போது சில பேருக்கு நிறைய பிரச்சனை வரும். கொஞ்சம் சாஃப்டாக இல்லை, அதுக்கப்புறம் சப்பையாக போயிடுச்சு, நல்லா ஷேப்பில் வர மாட்டேது, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரிலாம் எதுவுமே வராமல் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு ஈஸியான ஸ்டைலில் சொல்லி தரப்போகிறோம். இன்றைக்கி இந்த ஜாங்கிரி எப்படி பண்ணுறது பார்ப்போம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். ஜாங்கிரிக்கு தேவையான பொருட்கள்: உளுத்தம்பருப்பு 200 கிராம், பச்சை அரிசி 25 கிராம், கார்ன்ஃப்ளவர் 200 கிராம், சர்க்கரை 750 கிராம், ஆரஞ்சு ரெட் கலர் தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ஜாங்கிரி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா சுகர் சிரப் ரெடி பண்ணோம். எதுக்காக எடுத்த உடனே சக்கரை பாவு ரெடி பண்ணுற கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜாங்கிரி அந்த ஆயிலை ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே சுகர் சிரப்பில் போடணும். அதுக்காக தான் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா சுகர் சிரப் ரெடி பண்ணோம். இந்த சுகர் கரெக்டாக ஒரு 750 கிராம் போட்டிருக்கோம்ல, இதில் கரெக்டாக 1 டம்ளர் தண்ணி, அதாவது பெரிய கிளாஸ் அளவுக்கு ஒரு 350 ml தண்ணி ஊற்றுறதில்ல. வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி ஊற்றிக்கலாம். ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் கொஞ்சமாக பால் ஊற்றிருக்கேன். இந்த பால் எதுக்காக? அந்த சர்க்கரையில் இருக்க அழுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு. நான் எல்லா வீடியோவும் சொல்லிட்டு வரேன். எதுக்காகனா சில பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க. அதனால தான் எல்லா வீடியோவும் கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் போகணும்னு சொல்லிட்டு தான் சொல்லி கொடுத்துட்டு வரோம். இப்போது அந்த சர்க்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் மேலே வர ஆரம்பிக்கிறதா. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, க்ளீன் பண்ணி எடுத்து முடித்த பிறகு இந்த சக்கரை பாவோட பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு கம்பி பதம் எடுத்தால் போதும். அதாவது இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் வேணால் திக்காக இருக்கலாம். அதனால் கரெக்டாக பக்குவம் தெரிஞ்சவங்க முன்ன பின்ன பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதே டைமில் இந்த சுகர் சிரப் பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கணும். ரெடி ஆன பிறகு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு பிறகு இந்த உளுத்தம்பருப்பு பச்சரிசி ஒன்றா ஊற வைக்க போகிறோம். ஊற வைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு அதிகபட்சம் 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. நீங்கள் பெரிய பெரிய ஸ்வீட் கடைலாம் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஊற வச்சு அரைச்சிடுவாங்க. பேசிக்காக எதுக்காக அந்த டைமிங் நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் ஊறினாலும் அரைக்கிற பக்குவம் கரெக்டாக வராது. அதே டைமில் அரைச்ச உடனே புளிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வரவே கூடாது. அதுக்காக தான் கரெக்டாக 1 மணி நேரம் வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி இதுக்கு பிறகு இதை அரைக்க போகிறோம். இதை அரைக்கிற பக்குவம் என்னன்னா, வடமாவு அரைப்பீங்களே, வடமாவு கெட்டியாக இருப்பீங்க, அதில் கொஞ்சம் லூஸாக இருந்தால் ஒன்றும் தவறதில்லை. அதுக்காக ரொம்ப லூஸாக இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக வராது. அதனால் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அரைக்கும் போது முக்கியமாக கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டால், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். கொஞ்சம் குறைன்னு இருக்கவே கூடாது. அப்படி குறைன்னு இருந்தால் என்ன பண்ணால், ஜாங்கிரி துணியில் போட்டு புளியும் போது உங்களுக்கு கரெக்டான ஷேப் வராது, அங்கங்கே உடைய ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி டெக்ஸ்டரில் கரெக்டாக வந்துருக்கணும். வடமாவு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட். வீட்டில் யார் வேணாலும் பண்ண முடியும். அதனால தான் இன்னொரு மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன். இப்போது அரைச்சி வச்சுருக்க மாவை விரலில் தொட்டினா நல்லா நைஸாக இருக்கணும். அதனால தான் உங்களுக்கு தொட்டு காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நல்ல ஒரு அகலமான ஒரு ட்ரே எடுத்துக்கங்க. ட்ரே அப்படின்னா இந்த மாதிரி பேஷன் எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மாவை அப்படியே இதில் ஊற்றுன பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கார்ன்ஃப்ளவர். எதுக்காக இந்த மாதிரி பெரிய ட்ரே எடுக்கணும்னு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, கார்னருக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரே யூஸ் பண்ண சொல்கிறேன். அரைச்சி வச்சுருக்க இந்த மாவில் கார்ன்ஃப்ளவர் ஆரஞ்சு ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கலர் யூஸ் பண்ணும்போது ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணுற கலருக்கு கேட்டு நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இந்த 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது ஒரே சைடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக ஒரே சைடில் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, அப்போ தான் மாவு நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதே டைமில் மாவு அரைச்ச உடனே ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும். மாவு புளிச்சு போச்சுன்னா கண்டிப்பாக ஜாங்கிரி வராது.
நீங்கள் எண்ணெய் கடாயில் ஃப்ரை பண்ணும்போது, அதாவது புளிஞ்சு விடும்போது கீழே போய் ஒட்டிக்கும் கடாயில். அதுக்காக தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். மாவு அரைச்ச உடனே ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஜாங்கிரி கிளாத் எடுத்துக்கங்க. இந்த துணி இங்கே கிடைக்க கேட்டிங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் டைலர் ஷாப்பில் கொடுத்தனா கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. அப்படி இல்லைனா ஆன்லைனில் கிடைக்கும். இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துணியில் மாவு எடுத்து விட்டால் இந்த மாதிரி டெக்ஸ்டரில் கரெக்டாக இருக்கணும். உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், கரெக்டான பக்குவம் வரும். இதுக்கு பிறகு ஒரு சின்ன சாம்பிள். நீங்கள் வீட்டில் ஆயில் கடலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட உள்ளங்கை இருக்குல்ல, அந்த உள்ளங்கையில் ஃபஸ்ட்டு 3 ரவுண்டு, அதுக்கு பிறகு ரிவர்ஸில் அப்படியே ரவுண்டாக போட்டு வரணும். போட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். கையில் பாருங்கள் இப்படி சூப்பராக வந்துருக்குல்ல. என்னடா ஒட்டி இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆயிலில் போட்டிங்கன்னா தனித்தனியாக உதிரியாக அழகாக ரவுண்டாக வந்துடும். கையில் போடும்போது அப்படியே அந்த மாவு கரைஞ்சி தான் வரும். அதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கன்னு தெளிவாகவும் சொல்லியிருக்கேன். இப்போ எண்ணெய் கடாயில் 3 ரவுண்டு போடுறோம். இந்த 3 ரவுண்டு போட்ட பிறகு அப்படியே ரிவர்ஸில் திருப்பி ஒரு ரவுண்டாக அப்படியே சுற்ற ஆரம்பிக்கிறோம். நீங்கள் வீட்டில் 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் கற்றுக்கும் போது நான் என்ன பண்ணேன்னா, வீட்டில் சாப்பாடு இருக்குல்ல, அந்த சாப்பாடை தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஏன் கேட்டால் உளுத்தம் பருப்பு வேஸ்ட் ஆகக்கூடாது சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி ட்ரைனிங் எடுத்து தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜாங்கிரி எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன். ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில். அதே டைமில் இந்த எண்ணெய் கடாயில் புளியும் போது டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கணும். எந்த ஒரு ஸ்வீட் ப்ரிப்ரேஷனாக இருக்கட்டும், கரெக்டான பக்குவம் புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த எண்ணெய் சூடாக இருக்கணுமா, எண்ணெய் சூடு இல்லாமல் இருக்கணுமா அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஜாங்கிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ரவுண்டாக சூப்பராக வந்திருக்கா. இதை அப்படியே எடுத்து உடனே சுகர் சிரப்பில் போடணும். நீங்கள் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சுட்டு சுகர் சிரப்பில் போட்டிங்கன்னா அந்த சுகர் சிரப்பு கரெக்டாக அந்த ஜாங்கிரியில் இறங்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃப்ரை பண்ண உடனே இந்த சுகர் சிரப்பில் போட்டுக்கணும். அதுக்காக தான் எடுத்த உடனே சுகர் சிரப் ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான ஸ்டைலில் ஜாங்கிரி ஒரு டிஃப்ரெண்டான மெத்தடில் எல்லோரும் வீட்டில் ஈஸியான ஸ்டைலில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த தீபாவளிக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.